தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் சுமார் 500 மீட்டருக்கு கடல் உள்வாங்கி காணப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவில் கடற்கரையில் நாழி கிணறு பகுதியில் இருந்து ஐயா வைகுண்டர் பகுதி வரை சுமார் 50 அடி தூரத்திற்கு கடல் உள்வாங்கியது. இதனால் பாசி படிந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. வார விடுமுறை என்பதால் ஏராளமான பக்தர்கள் சுற்றுலா பயணிகள் கோயிலுக்கு வந்திருந்த நிலையில் சிலர் ஆபத்தை உணராமல் அந்த பாறைகளின் மீது ஏறி நின்று செல்ஃபி எடுத்தனர். திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையினர் அலட்சியம் காட்டாமல் உரிய பாதுகாப்பை மேற்கொள்ள மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கம் அடுத்த நொச்சிக்குப்பத்தில் 10 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு விடிய திமுக அரசின் பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்த மீன் சந்தையை ஒட்டுமொத்த மீன் வியாபாரிகளும் புறக்கணித்துள்ளனர். பட்டினப்பாக்கம் நொச்சிக்குப்பம் இணைப்பு சாலையில் மீனவர்கள் மீன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக கூறி அப்பகுதியில் உள்ள மீன் கடைகளை அகற்ற நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதனையடுத்து மீனவர்களுக்காக கட்டப்பட்ட புதிய மீன் சந்தையில் போதிய இடவசதி இல்லை என்றும் வாடகை தொகை அதிகமாக இருப்பதாகவும் கூறி நொச்சிக்குப்பம் மீன் வியாபாரிகள் சந்தையை புறக்கணித்து கடற்கரையிலேயே வர்த்தகத்தில் ஈடுபட்டனர். விளம்பர மாடல் திமுக அரசு உள்ளூர் மீனவர்களிடம் எந்த கருத்தும் கேட்காமல் விளம்பரத்திற்காக திறந்துள்ள மீன் சந்தை மீனவர்களுக்கு பயனளிக்காமல் இருப்பது மக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கடை காட்டி கொடுத்துக்கிறாங்க. அதில் போய் நாங்கள் எங்கே மீன் வைக்கிறது, எங்கே குண்டான வைக்கிறது, அங்கே எங்கே கொண்டுறது, எப்படி நாங்கள் கூறு கட்டி விற்கிறது சொல்லு. இல்லை கடை கட்டினாங்களா, இத்தனை பேர் இருக்கிறோமே, யாருன்னா கேட்டாங்களா நாங்கள் கடை கட்ட போகிறோமா மீன் மார்க்கெட்டு, நீங்கள் சம்மதமா, உங்களுக்கு எவ்வளோ கடை கட்டணும்னு கேட்டாங்களா? கேட்கல. இவங்களே கட்டிட்டு இவங்களே கொண்டு பிறந்த நாள் கொண்டாட்டு திறப்பு விழா கொண்டாட்டு அப்புறமா எங்களுக்கு கடை தராங்களா? எப்படி அது? சென்னை உட்பட பல மாவட்டங்களில் மணமகள் மன்றம் என்ற பெயரில் தனியார் மதுக்கூடங்கள் அதிக அளவில் திறக்கப்படுவது டாஸ்மாகை தனியார் மயமாக்கும் நோக்கத்தில் செய்யப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடிய திமுக அரசு பதவியேற்ற 38 மாதங்களில் தமிழகம் முழுவதும் சுமார் 1000க்கும் மேற்பட்ட தனியார் மதுபான கூடங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அதில் பெரும்பாலானவை விடிய திமுக நிர்வாகிகளுடையது என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. இதன் மூலம் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் பணிபுரியும் டாஸ்மாக் நிறுவனத்திற்கு மூடு விழா நடத்துவதற்கு விடிய திமுக அரசு திட்டம் தீட்டி வருகிறதா என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் மதுபான கூடங்களால் சட்டவிரோத செயல்கள் அதிகரிக்கும் என்ற அச்சமும் மக்களிடம் அதிகரித்துள்ளது.